ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம இடுப்பு சுற்றளவு வச்சு நம்ம எல்லாத்தையும் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ப்ளவுஸில். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே மார்பு சுற்றளவு வச்சு தான் அளவெடுப்பீங்க. இப்போ நான் இடுப்பு சுற்றளவு வச்சு நம்ம எப்படி அளவெடுத்து மார்க் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இங்கேருந்து இங்கே தான் இடுப்பு சுற்றளவு. இந்த இடுப்பு சுற்றளவு ஃபஸ்ட்டு அளந்துக்கங்க. அளந்து அதில் என்ன அளவு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ப்ளவுஸில் காமிக்கிறேன். ப்ளவுஸில் இந்த வீப்பட்டியை விட்டுருங்க. விட்டுட்டு இங்கேருந்து கடைசி வரை அளவெடுக்கணும். என்ன அளவு இருக்குன்னு பார்க்கலாம். இதை மடக்கிட்டு இங்கேருந்து அளவெடுத்துக்கலாம். டைட்டாக பிடிச்சி அளவெடுங்க. முப்பத்தி 1 இன்ச்சு வருது. இந்த ப்ளவுஸில் 31 இன்ச்சு வருது. இப்போ இந்த அளவு வச்சு எப்படி நம்ம அளவெடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு 31 இன்ச்சு இருக்குது. 31 இன்ச்சு நம்ம கீழே ப்ளவுஸில் இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம். மேலேருந்து உயரம் எடுத்துருக்கலாம். உயரம் எடுத்துட்டு கீழே இடுப்பு சுற்றளவுக்கு நம்ம கீழே ஜாயின் பிடிப்போம். பாருங்க, இந்த இது பிடிப்போம். 2 டாட் பிடிப்போம். இங்கேயும் இங்கேயும் இங்கே பிடிப்போம். இப்போ இடுப்பு சுற்றளவு 31 இன்ச் இருக்குது. 31 இன்ச்சை இப்போ நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆக டிவைட் பண்ணால் 7.25 வரும். 31 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணால் 7.25 வரும். இப்போ இது இடுப்பு சுற்றளவு. கீழே நம்ம இங்கே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம். கீழே இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு விட்டுட்டு இங்கேருந்து உயரம் எடுத்திருப்பீங்க. மேலேருந்து உயரம் எடுத்திருப்பீங்க. இப்போ கீழே நம்ம 2 டாட் பிடிப்போம்ல. இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு இந்த டாட்டுக்கு பாருங்கள், இப்போ 7.25 இருக்குது. இப்போ இங்கேருந்து நீங்கள் டாட் பிடிப்பீங்க. இங்கே 7.25க்கு குறிச்சிக்கோங்க. இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அதில் 4ஆல் டிவைட் பண்ணால் 7.25 வரும். அந்த 7.25 இங்கேருந்து அளந்துக்கங்க. அதோட 1 இன்ச்சு கூட்டி வச்சுக்கோங்க. எதுக்காகனா இந்த 2 டாட் பிடிக்கிறதுக்காக. இங்கிட்ட 1/2 இன்ச்சு, அந்த அங்கிட்ட சைடு 1/2 இன்ச்சும் வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து 1.5 இன்ச்சு நீங்கள் எந்த அளவுக்கு விடுவீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது முடிஞ்சு. இப்போ இதே அளவு வச்சு நம்ம இப்போ மற்ற அளவுலாம் எடுக்கலாம். இப்போ கீழே உள்ளது முடிஞ்சு. இப்போ கழுத்து அகலம் 30 இன்ச்சு 31 இன்ச்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கழுத்து இறக்கம் ஒரு 10 இன்ச்சுக்கு அப்படி இருந்துச்சுன்னா குறைச்சிக்கலாம். 2 இன்ச்சு அப்படி இந்த மாதிரி வச்சுக்கலாம். கூட இருந்துச்சுன்னா இப்போ 5 4 3 இருந்துச்சுன்னா 2.25 3 கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கடுத்து கழுத்து அகலம் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் ஷோல்டர் அகலம் உங்கள் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. எப்பயுமே கொக்கி சைடு தான் எடுக்கணும். இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இங்கே வர என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். அதோட 1 இன்ச்சை கூட்டிக்கோங்க. பாருங்கள், இங்கேருந்து இங்கே வர என்ன அளவு இருக்கோ அதோட 1 இன்ச்சை மட்டும் கூட்டிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் ஆம்ஹோல் உயரம் எல்லாத்துக்குமே 6 இன்ச்சு வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பேப்பரில் காமிக்கிறேன். பாருங்கள், இங்கேருந்து கழுத்து அகலம் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஷோல்டர் அகலம் எடுத்துக்கோங்க. ஆம்ஹோல் உயரம் 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த அளவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலேருந்து 6 இன்ச்சு இப்போ கோடு போட்டுக்கலாம்.
இப்போ மார்பு சுற்றளவு வந்து இப்போ நீங்கள் இடுப்பு சுற்றளவு வந்து 7.25 எடுத்திருக்கீங்க. பாருங்கள், இடுப்பு சுற்றளவு வந்து 7.25, அதோட 1.25 இன்ச்சு கூட்டிக்குங்க. 30 இன்ச்சுக்கு மேலே அப்படின்னா 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிறணும். 1.25 இன்ச்சு 30 இன்ச்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 1 இன்ச்சு கூட்டினா போதும். இப்போ இங்கே வந்து 7.25 இருக்குது. மார்பு சுற்றளவு வந்து 7.25 இருக்குது. 1.25 இன்ச்சு கூட்டினா 9 இன்ச்சு. 7.25 அதோட 1 இன்ச்சை கூட்டினா 9.25, அதோட 1/4 இன்ச்சை கூட்டிக்குங்க, 9 இன்ச்சு. இப்போ நம்ம மார்பு சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு. 9 இன்ச்சு. 9 இன்ச்சை இங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும், கரெக்டாக இருக்கும். 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருந்து 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு நீங்கள் எத்தனை இன்ச்சு விடுவீங்களோ அந்த இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருந்து இடுப்பு சுற்றளவு வந்து 7.25. 7.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அதோட 1 இன்ச்சு, அதோட 1.5 இன்ச்சு. இதை வந்து இடுப்பு சுற்றளவோட கரெக்டான அளவு. நீங்கள் 2 டாட் பிடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு, அதில் இருந்து 1.5 இன்ச்சு. இப்போ இங்கே இருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கிறணும். 30 இன்ச்சுக்குள்ளே அப்படின்னா 1.25 இன்ச்சு வைக்கலாம். 30 இன்ச்சுக்கு மேலேனா 1.5 இன்ச்சு வைக்கலாம். இங்கே இருந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த மெத்தடை வச்சு எல்லா ப்ளவுஸுக்கும் நீங்களே மார்க் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ இதில் வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து இப்போ இடுப்பு சுற்றளவு 7.25 எடுத்திருந்தீங்களா, அந்த 7.25 தான் இங்கே இருக்கணும். இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், மேலேருந்து பாருங்கள் கரெக்டாக 7.25 இருக்குது. 7.25 இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம சைடு ஜாயிண்ட் எப்படி இந்த அளவு வச்சு நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே அளவை வச்சு தான் நீங்கள் ஃப்ரண்ட்டும் எடுக்கணும். பாருங்கள், இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து 31 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு வந்து 31 இன்ச்சு. இந்த 2 டாட் பிடிக்கிறதுக்காகவும் 1 இன்ச்சு, 2 டாட் பிடிக்கிறதுக்காகவும் 1 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ ப்ளவுஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது 2ஐயும் பேக் சைடில் 2ஐயும் சமமாக மடிச்சிட்டு இங்கே இருந்து இங்கே வர அந்த 7.25 அளவு எடுத்துக்கங்க. இங்கே இருந்து இங்கே வர 7.25 அளவு எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துட்டு ஃப்ரண்டில் இங்கே இருந்து இங்கே வர 7.25 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே இருந்து இங்கே வர 7.25 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான மெத்தடு. அடுத்த வீடியோவில் நம்ம மார்பு சுற்றளவு வச்சு நம்ம எப்படி ஈஸியாக மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.